அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வர வழியில் தான் ஆன்லைனில் வர நியூஸஸ் எல்லாம் பார்த்தேன். அதனால தான் இமீடியட்டாக இந்த விஷயத்த சொல்லிடணும், இதை கடந்து போகக்கூடாது. ஆனால் பொதுமக்களுக்கும் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கும் நிறைய இதை வச்சு விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சம்பவ காலத்தில் இருந்தனால இதை உடனே நம்ம தெரியப்படுத்திடணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கறதுக்கு இருக்கும். அதை நினச்சி இப்போது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இவங்க எதுவும் பேச மாட்டாங்க, இதை பரப்பி விடு, இதை இந்த சைடு அழுத்தி விடு, எல்லாம் அந்த பிஸியில் இருப்பாங்க, முடிஞ்சு வரத்துக்குள்ளே இது வைரல் ஆகிடும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பல எண்ணங்களில் இருப்பாங்க. ஸோ என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது சாப்பிட்ற இடத்துல இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சாப்பிட்ற இடத்துல நிறைய பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை மீடியாவில் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை, அதனால எல்லாரும் நின்று சாப்பிட்றாங்க, உட்கார சேர் கூட போடலை உணவு சாப்பிட்ற இடத்துல, அதுக்கான மரியாதையை கொடுக்கலன்னு சொல்லி நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ உண்மையில நடந்தது என்னன்னா, உள்ள நிகழ்ச்சி நடக்கும்போது ஃபுல் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் சேர் இல்லை, பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே சேர் கிடையாது. முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் முக்கியமானவங்களாம் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே போனோன்னா சேர் இல்லாமல் உட்கார முடியாது. ஸோ இமீடியட்டாக எங்கள் பொதுச் செயலாளர் வெளியில் வந்து சேர் இருக்குது, அதை எடுத்து போடுங்க, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதை எடுத்து சேர் எடுத்து அதே இடத்துல போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர், என்னையும் உள்பட நிறைய பேர் வெளியே இறங்கி அந்த சேர்லாம் நாங்கள் தான் எடுத்து உள்ளே போட்டோம். உள்ளே போட்டு எங்கள் நிர்வாகி நிறைய பேர் உள்ளே உட்கார வச்சோம். ஸோ நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த சேர் எடுத்துகிட்டு வந்து அந்த சாப்பிட்ற இடத்துல போட வேண்டிய எங்கள் கடமை தான். அதை எடுத்துகிட்டு வரும்போது நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நிறைய பேர் போக வேண்டிய, அது கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருக்கிற ஒரு அரங்கம் அது. ஸோ தலைவர் பேசி முடிச்சோன்னே எல்லாம் கிளம்புறதுக்கான டென்ஷனில் எல்லாம் வெளியே வராங்க. அங்கேருந்து சேர் எடுத்துகிட்டு எங்களால் வரதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ வரவங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். சில பேர் ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் அந்த அர்ஜென்ட்டுக்கு போய் நின்று அந்த இடத்துல சரி நின்னாச்சும் நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம், நமக்கு வண்டி வெயிட் பண்ணுது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை, இதில் அரேஞ்ச்மெண்ட்லாம் இல்லை, நாங்கள் உட்காரத்துக்கு உள்ளே எடுத்துகிட்டு போனோம், ரிட்டன் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. வந்தோடனே அவங்க எல்லாருக்கும் சேர் போட்டு எல்லாரும் உட்கார வச்சு தான் நம்ம சாப்பாடு போட்டோம். ஸோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனோடனே இமீடியட்டாக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் உண்மையாலே அங்கே நடந்தது. மற்றபடி அரேஞ்ச்மெண்ட் சரியில்லாமையும் சேர் போடாமலாம் எதுவுமே கிடையாது.